நம்ம திரையில பார்த்ததெல்லாம் தரையில நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அமெரிக்காவில் நடந்துட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படிங்கிறத டீட்டெயில்டா வீடியோக்குள்ள பார்க்கலாம். அமெரிக்காவுடைய பாதுகாப்பு நிறுவனமான பென்டகன் மற்றும் ஏஐ நிறுவனமான ஆந்த்ரோபிக் கிளவுட் ஏஐ இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மோதல் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. இந்த மோதலுடைய பின்னணி காரணம் என்ன, இல்ல மைய காரணம் என்ன, ராணுவத்துல எப்படியெல்லாம் வந்துட்டு ஏஐ வந்துட்டு பயன்படுத்துறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் இனி வர காலங்கள்ல உலகளாவிய லெவல்ல என்ன மாதிரியான புது புது ஓப்பனிங்ஸ் எல்லாம் ஏற்படுத்த போகுது. இந்த ஆந்த்ரோபிக் கிளவுட் ஏஐ அப்படிங்கிறது இது வரைக்கும் ஐடி செக்டார்ல மட்டும் ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தது. விஷயம் என்னன்னா, பென்டகன் அப்படிங்கிறது அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு நிறுவனம். இது அமெரிக்காவுடைய ராணுவத்துறையில யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபிக்குடைய கிளவுட் ஏஐ அப்படிங்கிற அந்த ஏஐ நிறுவனம் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் பாதுகாப்பு நிறுவனத்துக்காக இல்ல சில டெக்னாலஜிக்கல் விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு இவங்க அந்த ராணுவத்துக்குள்ள வந்துட்டு பயன்படுத்துறதுக்கு வந்துட்டு அவங்களுடைய கிளவுட் ஏஐ வந்து விற்கிறதுக்கு வந்துட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பென்டகனுக்கு வந்துட்டு ஆந்த்ரோபிக் கிளவுட் ஏஐ அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி அப்படி இருந்தது. சில விஷயங்கள் அன்வான்டா பாத்தீங்கன்னா இவங்களுடைய நாலேஜ் இல்லாமலே பாத்தீங்கன்னா இப்போ வெளியே வந்துருச்சு. அதனால பாத்தீங்கன்னா பாதுகாப்பு விஷயங்கள் அப்படிங்கிறது இல்ல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் ஏன் வந்துட்டு வெளியே வருது வித்தவுட் எனி கன்சர்ன் அப்படிங்கறதான் இப்போ வந்து பெரிய பிரச்சனையா வந்து அமெரிக்காவுடைய ராணுவத்துல வந்து போயிட்டு இருக்குது. இப்ப என்னன்னா, ஏஐ கிளாடுக்கு வந்துட்டு பென்டகன் தேவை, பென்டகனுக்கு ஏஐ கிளாடு தேவை. ஆனா இவங்க வைக்கிற சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்ல ஐடியாலஜி பாத்தீங்கன்னா பென்டகன் நிறுவனத்துக்கு வந்துட்டு ஒத்து வரல. இப்போ இந்த விஷயத்துல ஆந்த்ரோபிக் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, அதாவது ஏஐ கிளாட் ஆகி வைக்கக்கூடிய நெறிமுறைகளோ இல்ல வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ இல்ல வந்துட்டு ஐடியாலஜியோ அது என்னென்ன அப்படிங்கிற ஒவ்வொரு பாயிண்டா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா வந்து ஆந்த்ரோபிக் நிறுவனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஏஐஐ முழுமையாக தானியங்கி அனுமதி ஆயுதங்களுக்கு, அதாவது அட்டானமஸ் வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்துட்டு பயன்படுத்துறதுக்கு நீங்க எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், அமெரிக்க குடிமக்களை பெருமளவில் கண்காணிக்கக்கூடிய மாஸ் சர்வைலன்ஸ் ஏஐ அப்படிங்கிற அந்த ஒரு டூலையும் வந்துட்டு நாங்க யூஸ் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்டா அவங்க வைக்கிறாங்க. மூணாவது பாயிண்ட், ஏஐ பயன்பாட்டிற்கு எத்தனை பெரிய அரசு இருந்தாலும் பாதுகாப்பு வரம்புகள் அப்படிங்கிறது அவசியம். ஸோ இந்த நிபந்தனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் பென்டகன் கிட்ட வச்சிருக்காங்க. பட் இந்த நிபந்தனைகள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா பென்டகன் அப்படிங்கிறது வந்து மறுத்துருச்சு. ஸோ இப்போ இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடுக்கு பென்டகன் தரப்புல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா அவங்க மைண்ட்ல வச்சிருக்காங்க, எல்லாம் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் ஆன்சரா வச்சிருக்காங்க அப்படின்னா, ஏஐ அனைத்து சட்டப்பூர்வமான ராணுவ நடவடிக்கைகளும் பயன்படுத்த அனுமதி வேண்டும். ஓகே. அடுத்து தனியார் ஏஐ நிறுவனங்கள், பிரைவேட் ஏஐ கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா தேசிய பாதுகாப்பு விஷயங்களில் நெறிமுறை வகுப்புகள் எடுக்கக்கூடாது. அதாவது பென்டகன் அப்படிங்கிறது வந்துட்டு ராணுவத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி. ஸோ அவங்க நாங்க என்ன கோரிக்கை வைக்கிறோமோ எங்களுடைய தேவைகள் என்னமோ அதை வந்து நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும். அதாவது ஆந்த்ரோபிக்கு வந்துட்டு எங்க வைக்கக்கூடிய அந்த கோரிக்கையா இருக்குது. உங்களுடைய இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்க வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் வகுக்க கூடாது, இதுதான் பயன்படுத்தணும், இந்த இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத நீங்க சொல்லக்கூடாது. எங்களுக்கு தேவை உங்களுடைய வேலை. ஸோ அதனால வந்து நாங்க உங்களுக்கு வேலை கொடுக்குறோமே தவிர நீங்க வந்துட்டு எங்களை வந்துட்டு கட்டுப்படுத்த கூடாது அப்படிங்கிறது தான் வந்துட்டு பென்டகன் வைக்கக்கூடிய இரண்டாவது கோரிக்கையா இருக்கு. மூன்றாவது கோரிக்கை, நாங்கள் சட்டத்திற்கு தான் செயல்படுகிறோம், எங்களை நீங்கள் போதனை செய்ய வேண்டாம் என்று கடும் நடவடிக்கை அல்லது கடும் எச்சரிக்கை வந்துட்டு நம்ம பென்டகன் தரப்புல இருந்து ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற நிறுவனத்துக்கு வந்து வைக்கிறாங்க. அடுத்து, ஆந்த்ரோபிக் விதிகளை தளர்த்தவில்லை என்றால் ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாம் அல்லது ஏஐ நிறுவனத்துடன் வேறு ஒரு ஏஐ நிறுவனத்துடன் நாங்க கை கொடுக்கலாம், இல்ல ஏஐ உடைய உறவை கண்டிப்பாக வந்து நாங்க துண்டிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பென்டகன் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து சாடி இருக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்துல என்னன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பென்டகனுக்கு ஏஐ கிளாட் தேவை, ஏஐ கிளாடுக்கு வந்துட்டு பென்டகன் தேவை. ஸோ இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஐடி செக்டர்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக் 10 டேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் விப்ரோ, டிசிஎஸ் இவங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரம் வந்துட்டு இறங்கி இருக்கு. அதற்கு காரணம் பாத்தீங்கன்னா இந்த கிளாட் ஏஐ, ஆந்த்ரோபிக் கம்பெனியோட இந்த கிளாட் ஏஐ வந்து இருந்ததுன்னா பல சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அச்சத்துல இருக்கிறாங்க. அடுத்து ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்து இவங்களுடைய வேலை வாய்ப்பு பறி போகும் அப்படிங்கிற ஒரு அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே சாஃப்ட்வேர் செக்டார்ல இல்ல ஐடி செக்டார்ல ஏஐ உடைய பங்கு அப்படிங்கிறது நம்ம கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு பயங்கரமா எவாலுவேட் ஆயிட்டு வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இந்த கிளாட் ஏஐ அப்படிங்கிறது வந்துட்டு உள்ள வந்திருக்கு. வந்தது மட்டும் இல்லாம எல்லா ஏஐ நிறுவனங்களும் இதற்கு முன்னாடி பண்ண புரட்சியை விட இந்த கிளாட் ஏஐ பாத்தீங்கன்னா 10 டைம்ஸ் 10x பெட்டரா வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது. அதனாலதான் ஐடி செக்டர் எல்லாமே வந்துட்டு பயங்கரமா வந்து ஒரு இதுல இருக்கிறாங்க. டெவலப்பர்ஸ் மெயினா வந்து அவங்களுடைய வேலை வாய்ப்பு சீக்கிரமே வந்து பறிப்போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க.
இதை கன்ஃபர்மேஷன் பண்ற விதமா ஜோகோ நிறுவனத்துடைய சேர்மன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ஐடில ஒர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயிஸும் பாத்தீங்கன்னா சைடு இன்கம்க்கு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஐடி செக்டாரை மட்டுமே பயமுறுத்திட்டு இருந்த இந்த கிளவுட் ஏஐ இப்போ ராணுவத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்குது. நுழைஞ்சது மட்டும் இல்லாம இவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிபந்தனைகளை வைக்கிறாங்க. அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்றது அப்படிங்கிறது இன்னைக்கு அமெரிக்கால மட்டும் நடக்கிறது மட்டும் இல்லாம நாளைக்கு இந்தியாவுக்கும் வரலாம். சைனா, ரஷ்யா இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸ்லையும் அந்த ஏஐ கம்பெனிஸ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா வந்துட்டு உள்ள போகலாம். கிட்டத்தட்ட இது பாத்தீங்கன்னா நம்ம எந்திரன் படத்துல வந்து நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். எந்திரன் படத்துல என்ன சொல்றாங்க, டெக்னாலஜி வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா வந்து டெக்னாலஜி உங்களை யூஸ் பண்ணாத அளவுக்கு வந்துட்டு பாத்துக்கோங்க. அட் த சேம் டைம் விதிமுறைகளை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. டெக்னாலஜியை வந்து ஒரு வரம்புக்குள்ள வைங்களே தவிர அது இஷ்டத்துக்கு வந்து நீங்க விட்டீங்கன்னா அது எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் வந்துட்டு எந்திரன் படத்துல சொல்றது. அதுதான் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு. அதுலயுமே பாத்தீங்கன்னா அந்த ரோபோஸ் அப்படிங்கிறது அவர் எதுக்கு வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்றாரு, ராணுவத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு உபயோகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான். உயிர் இல்லாத ஒரு பொருள் பாத்தீங்கன்னா உயிர் இருக்கிற பொருளுடைய பாதுகாப்புக்கு தான் வந்துட்டு அவங்க போராடுறதே தவிர உயிர் இருக்கிற பொருளுடைய உயிரை வந்து எடுக்கிறதுக்கு இந்த உயிரற்ற பொருளான ஏஐ அல்லது ரோபோஸ் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது அந்த படத்துல சொல்லியிருக்கு. அதே விஷயம் தான் இப்போ வந்து நிஜத்துல நடந்துட்டு இருக்கு. 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படமா பார்த்த விஷயங்கள் எல்லாமே இப்ப தரையில நடந்துட்டு இருக்கு. அதான் வந்து நான் சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கிளாஷ் அப்படிங்கிறது வந்து எப்படி தோணுது அப்படின்னா, ஏஐ அப்படிங்கறத வந்துட்டு இனிமேல் கண்ட்ரோல் பண்ண வைக்க முடியாது. நம்ம புள்ளி வைக்கலாம் நினைக்கலாம். பட் அது என்னன்னா பக்கத்துல இன்னும் 2 புள்ளி போட்டு எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஏஐ கூட நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். ஏஐ வந்து நம்ம பழகிதான் ஆகணும். நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஏஐ நம்ம பழகிதான் ஆகணும். அட் த சேம் டைம் அந்த ஏஐ வந்துட்டு ஒரு வரம்புக்குள்ள வைக்கிறது, ஒரு விதிமுறைக்குள்ள வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயம். இல்லைன்னா வந்து மனுஷங்க வந்துட்டு இன்னொரு 100 வருஷத்துல அப்படிங்கிறது இருக்காது. மனுஷங்களை வந்துட்டு ஆக்கிரமிப்பு பண்றது, ஆதிக்கம் பண்றது ஏஐ தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த ஆந்த்ரோபிக் விசஸ் இந்த பென்டகன் இந்த கிளாஷ் பத்தி வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ. டாடா, டேக் கேர்.